Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அஸ்வினோட இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து என்ன சொல்றது, மற்ற சீனியர் பிளேயர்ஸ் பற்றி தான் வந்து ரிட்டையர்மெண்ட் கன்சர்ன்ஸ் பேசிகிட்டு இருக்கோமே தவிர அஸ்வின் பற்றி பேசல. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து ஒரு சீரீஸ் நடுவில் போயிருக்கு. மேபி இது சீரீஸ் எண்டுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருந்தாருன்னா மேபி இதோட இம்பாக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். 14 இயர்ஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தா இந்தியன் சாயிலில் வந்துட்டு இந்தியாவை வந்து பீட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அஸ்வின் தான். இப்போது நம்ம வந்து நியூசிலாந்து கூட தோத்ததுக்கு ரீசன் இவங்க ரெண்டு பேருக்கு கிளிக் ஆகலன்றது தான் மேஜர் ரீசனாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் அப்பயும் பண்ணாங்க. பட் அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன ஸ்லைடு இருந்துச்சு. அதனால தான் வந்து அந்த மேட்ச் நம்மக்கிட்ட இருந்து ஸ்லிப் ஆனது இருந்துச்சு. ஏன்னா அஸ்வினுக்கு போதுமான சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு பயங்கரமான விமர்சனம் இருக்குது. ஃபைனல்ஸ்ல அவர் ஆடி இருக்கணும். அதாவது அதுக்கு முந்தின ஃபைனல்ஸ்ல ஆடினாரு. அந்த டைம் ஆக்சுவலா வந்து 4 பேசரோட போயிருக்கணும். பட் எப்போ உட்கார வைக்கணுமோ அப்போ உட்கார வைக்காம அவங்க அடுத்து 2023 ஆக்சுவலா ஸ்பின் ஆச்சு. மேபி அப்போ அவர் விளையாண்டு இருந்தாருன்னா அவர் ஒரு இம்பாக்ட் கூட கொடுத்துருப்பாரு. ஓவர்சீஸ்ல விளையாடும் போது ஏன் அஸ்வின் பெஞ்ச் ஆயிருக்காருன்னா அதுக்கு ரீசனும் அதுதான். அவர் வந்து மேபி ஒரு 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 விக்கெட்ஸ் ஃபுல் 2 இன்னிங்ஸ் சேர்த்து மொத்தமாக 5 விக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச கும்ப்ளே அண்ட் ஹர்பஜனோட வாய்டை காட்டிலும் இப்போ அவர் போன வாய்டை ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ எதுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் லெஜெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் த்ரூ அவுட் ஹிஸ் கரியர் இந்தியாவுக்கு பல டைம்ஸ்ல ஒரு பவுலிங்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் நிறைய டைம் பேட்டிங்லையுமே காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அவரோட இந்த கரியர் எப்படி இருந்தது அண்ட் அவர் விட்டு செல்ற இந்த இடம் எவ்வளோ பெரிய ஒரு வாய்டா இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு டிஸ்கஷன்ல பார்க்க போறோம். ஸோ எஸ், வணக்கம் சரவணன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ அஸ்வினோட இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கர ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரிட்டையர்மெண்ட். அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம அந்த ஆக்சுவலாக மேட்ச் டிலே ஆனனால அந்த ரெயின்ஸ்னால டிலே ஆகிறப்போ ஸோ வெயிட் பண்ணிருந்தோம் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறப்போ. ஸோ திடீர்னு பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டிட்டு இருந்தாங்க அண்ட் அஸ்வின் வாஸ் எமோஷனலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இது என்னடா நடுவு சீரீஸ்ல வந்துட்டு திடீர்னு இவர் என்ன லீவ் பண்றாரு? பிகாஸ் ஏன்னா அஸ்வின் லீவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இல்லை. நீங்க சொல்ல போனா அவர் வந்து இன்னுமே அவர் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. நம்ம ஆக்சுவலா பேசணும்னா இப்ப கடைசியா நியூசிலாந்து சீரீஸ்ல மட்டும்தான் அவரோட ஃபார்ம் டிப் ஆனது மட்டுமே நம்ம பார்த்தோமே தவிர த்ரூ அவுட் த ரெட் பால் கிரிக்கெட் அவரோட ஃபார்ம் வந்து அதுவும் இப்ப ரீசெண்டாலாம் பார்த்தா நம்ம பெருசா டிப் ஆனது இல்லை. பங்களாதேஷோட இப்பதான் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இஸ் ஓவரால் கமாடிட்டின்றப்போ அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கான எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பிகாஸ் மற்ற 2 பேரை பற்றி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மற்ற சீனியர் பிளேயர்ஸ் பற்றி தான் வந்து ரிட்டையர்மெண்ட் கன்சர்ன்ஸ் பேசிட்டு இருக்கோமே தவிர அஸ்வின் பற்றி பேசல. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து ஒரு சீரீஸ் நடுவில் போயிருக்கு. மேபி இது சீரீஸ் எண்டுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருந்தாருன்னா மேபி இதோட இம்பாக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இது ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் அண்ட் நமக்கு ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆக்சுவலாக இப்படி ஒரு லெஜெண்ட் வந்து ரிட்டையர் ஆகுது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நேரம் கெட்டிங் பேக் அவரோட ஏர்லி கரியர்ஸ்க்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஸோ அவர் உள்ள என்டர் ஆகும்போது என்னன்னா, இப்போ ஹர்பஜன் சிங் அப்படின்னு ஒரு பயங்கர லீட் ஸ்பின்னர், அதாவது சொல்ல போனா ஹர்பஜன் சிங் ஒரு பக்கமும் கும்ளே ஒரு பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயங்கரமான ஒரு காம்போ இருந்தது. அதெல்லாம் தாண்டி அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முகம் உள்ள என்டர் ஆகிறாரு. ஹர்பஜன் சிங் கும்ளே மாதிரியான ஸ்பின்னர்ஸ் பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் வந்து எல்லா இந்தியன்ஸுமே இருந்தது அந்த டைம்ல. அப்போ உள்ள என்டர் ஆகும்போது அவர் வந்து நான் பாத்துக்கிறேன், இந்த இதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் நாட் அவங்க 2 பேருக்கும் நிகரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. இஃப் நாட் அவங்களோட சில இடத்துல நிறைய இடத்துல பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களோட லீக்ல தான் அவர் இருந்திருக்காரே தவிர அந்த ஒரு கான்வர்சேஷன் கும்ளே அஸ்வின் அண்ட் ஹர்பஜன் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு லெஜெண்டரி டுவோவை பிரேக் பண்ணிட்டு ஆர் லெட்ஸ் அந்த லெஜெண்டரி டுவோ எங்க விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்தே இவர் எப்படி எடுத்துட்டு போனாரு ஃப்ரம் த பிகினிங்? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஃப்ரம் த பிகினிங் பார்த்தா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல இருந்து எடுக்கணும். கிட்டத்தட்ட அவரோட டெபியூல இருந்து பாத்தீங்கன்னா டெபியூலே அவர் 5 விக்கெட்ஸ் ஆல் எடுத்தாரு. அவரோட செலெக்ஷன் அப்போ இருந்தே ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு இப்போ ஓவராலாவே நம்ம எடுத்துப்போம் அவரோட ஸ்பேன் ஆஃப் 2000
டென்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் அந்த 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் விளையாண்டுருக்காரு. 14 இயர்ஸ் வில் பி கரெக்டாக சொல்லிக்கலாம். ஸோ அந்த 14 இயர்ஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தா இந்தியன் சாயில்ல வந்துட்டு இந்தியாவை வந்து பீட் பண்றது கஷ்டமா இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அஸ்வின் தான், அந்த பவுலிங் தான். ஸோ வந்து ஒரு ஃபோர்த் இன்னிங்ஸ்ல பேட்டிங் நம்ம சேஸ் பண்ணும், ஒரு 200 தான் டார்கெட்னாலுமே யூ கான்ட் சேஸ். அது வந்து அஸ்வினோட அந்த ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து அஸ்வினும் ஜடேஜாவும் இருக்காங்க, அந்த இதுல டேர்ன் பண்ணி மேட்சை டேர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு அது அந்த ஒரு இது இஷ்யூ வந்து இப்போ அவர் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா ஹர்பஜனோட ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு, பிளேஸ் அவர் எடுத்திருக்காருன்ற கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த இதெல்லாம் அந்த ஒரு அதை தாண்டி இவர் வந்து ஒரு 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 பொசிஷனை அட்டைன் பண்ணிட்டாரு. அண்ட் வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ் தான் வந்துட்டு அஸ்வின் வில் பி தேர். அஸ்வின் தான் ஒரு வந்து ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன், அதாவது வந்து அந்த பிளேயிங் லெவலில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷனாக வந்து அஸ்வின் இருக்குதாரு. ஸோ அதனால வந்து இஸ் பிகம் அ வெரி பிக் பிளேயர் இன் ரெட் பால் கிரிக்கெட். அந்த அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸோட தான் அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச கும்ப்ளே அண்ட் ஹர்பஜனோட வாய்டை காட்டிலும் இப்போ அவர் போன வாய்டை ஃபில் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ரேஞ்ச் அது கூட கரெக்ட். அதுவுமே சொல்லலாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க எப்படி எழுதிட்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மறுபடியும் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி அது போறதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு இந்தியன் அதாவது லட்சே ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்த கண்ட்ரி வந்தாலும் அது ஒயிட் வாஷ் ஆகிட்டு போவாங்க. 4-0 இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் ஆகிட்டு போவாங்க. அண்ட் அந்த ஒரு இடத்துல பிரக்யான் ஓஜா அண்ட் அஸ்வினோட அந்த காம்போ இருந்தது, பயங்கர ஒரு ப்ராப்பரான ஒரு காம்போ இருந்துச்சு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜடேஜா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டாரு. அண்ட் இந்த ஸ்பின் அட்டாக் லெட்ஸே இப்போ இந்தியாவோட ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்றதுக்கு அஸ்வினோட ரோல் எந்த மாதிரியா இருந்தது? லெட்ஸே ஈவன் என்ன சொல்ல போனா ஒரு பவுலிங் அட்டாக்கே அவர் லீட் பண்ணி கொண்டு போனார் நிறைய சீரீஸ்ல எல்லாம். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான் நம்ம முன்னாடி பேசின மாதிரியே தான் வந்துட்டு பார்த்தா அது வந்து அதாவது எப்படின்னா பேசர்ஸ்க்கு பெரிய ஒர்க் இல்லை. மேபி பேசர்ஸ் ஒரு 2-3 விக்கெட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு எடுப்பாங்க. ஷமிக்கு ஒரு ரெட் பால் கிடைக்கும், நியூ பால் கிடைக்கும் போது அதில் வந்து டாப் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் ட்ரை பண்ணுவார். பட் அதை தாண்டி வந்து நமக்கு ஓல்ட் பால்லேயும் சரி பால் பழசானாலும் சரி ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ட்ரிக்ஸ். அதாவது வந்துட்டு சும்மா நான் ஆஃப் ஸ்பின் போட மாட்டேன், நான் வந்து திடீர்னு வந்து தூசரா ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னென்ன டெக்னிக்ஸ் அந்த டைமில் எது வந்து ஒர்க் ஆகுது அது எல்லாமே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி இன் இந்தியன் கண்டிஷன்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்புட் அஸ் அ பவுலராகவே வந்துட்டு அவரோட இன்புட்டே வந்து கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய அவரோட இது சேஞ்ச் பண்ணும். அண்ட் வந்து அவர் வந்து ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணாரு ஜடேஜாவோட த்ரூ அவுட் தி இயர்ஸ். இப்போ ஜடேஜா ஒரு காம்பினேஷன் ஆக்சுவலாக பார்த்தேன், 58 மேட்ச் விளாண்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 5 சம் கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 400+ 500+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க கம்பைண்டா. ஸோ அப்படி அவங்களோட ஒரு இது இருந்தப்போ வந்துட்டு இட் வாஸ் அ வெரி பிக் த்ரெட். எப்பயுமே வந்துட்டு ஒரு டீம் வந்து இப்போ நம்ம வந்து நியூசிலாந்து கூட தோத்ததுக்கு ரீசன் இவங்க 2 பேருக்கு கிளிக் ஆகலன்றது தான் மேஜர் ரீசனா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் அப்பயும் பண்ணாங்க, பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சின்ன ஸ்லைடு இருந்துச்சு. அதனால தான் வந்து அந்த மேட்ச் நம்ம கிட்ட இருந்து ஸ்லிப் ஆனது இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் அதுவும் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் கோவிட் வந்து அந்த 2021க்கு அப்புறம் இருந்த ஒரு பேட்டிங் ஆர்டருமே வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் பிரிட்டிலா இருந்தாலுமே இவங்களோட பவுலிங்ல வந்து ஆப்பனண்ட்டை வந்து சுருட்டுறனால தான் வந்து நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு இருந்தோம் ஹோம் கண்டிஷன்ஸ்லயும். ஸோ அதனால வந்து அந்த நீங்க சொன்ன பவுலிங் அட்டாக்கை வந்து லீட் பண்ணதே வந்து அஸ்வின் தான். அண்ட் வந்து அவர் ஒரு ஸ்லைட் ஃபம்பிள் தான் ஆனாரு இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல. அண்ட் ஹீ தாட் அவரோட டேஸ் முடிஞ்சுட்டு அவர் டக்குன்னு ரிட்டையர் ஆயிட்டாரு. மேபி லைக் என்ன சொல்றது, லீவ் எல்லாம் இருந்து ஒரு கேரகர் அப்படின்ற ஒருத்தர் உண்டு, அவர் ஃபுட்பால்ல சொல்லுவார் என்னது, லீவ் த ஃபுட்பால் லீவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அந்த இது மாதிரி தான் எதுன்னு நினைக்கிறேன், லீவ் கிரிக்கெட் பிஃபோர் கிரிக்கெட் லீவ்ஸ் யூ அப்படின்னு. மேபி லைக் ஒரு வயசான ஒரு சாய்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் நீங்க அந்த இதை ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பவர் பிளேயா இருக்கட்டும் இல்லை நியூ பால்ல கூட அவர் போடக்கூடிய ஒரு பிளேயர். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருந்தாரு, எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் பால் வச்சிருந்த, கேரம் பாலா இருக்கட்டும், இல்லை சில டைம் என்னன்னா இல்லை அவுட் சைட் ஆஃப் போட்டா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இல்லை அவுட் சைட் லெக் போட்டு கேரம் பால் போட்டு லெக் ஸ்பின் பண்ணி விடுவாரு. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருந்த ஒரு பிளேயர். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் என்ன சொல்றது, இந்த கேரம் பால்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல யூஸ்வலா நான் அந்த மும்பை டீம் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்போசிட்ல அஸ்வின் பவுலிங் போடும்போது என்னையா அது எவ்வளோயா பவுல் பண்ணுவேன். ஏன்னா அவுட் சைட் லெக் போடும்போது இங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே திணறுவாங்க, அது எப்படி அடிக்கிறேன்னு தெரியாது. அந்த டைம்ல என்னன்னா அந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே பெருசா ரீட் பண்ணவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் மேக்ஸ்வெல் மட்டும் அந்த ஒரு இடத்த மட்டும் கரெக்டா பிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். பட் மற்ற யாருமே அவரால் அவரோட அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, அந்த அவுட் சைட்ல கேரம் பால்ஸ் எல்லாத்தையுமே யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தது. அண்ட் மேபி த்ரூ அவுட் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இந்த கடைசி இந்த ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலி டைம்ல வந்து அஸ்வினுக்கு போதுமான சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு பயங்கரமான விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க?
அது ஆக்சுவலா இப்போ இது பேசினா கிரிட்டிக்கா இருக்குமா எப்படின்னு தெரியல. ஆனா வந்துட்டு அதுக்கான சான்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்றது வந்து மேபி இந்த அவே கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம். ஆனா அவேல வந்துட்டு டைரக்டாவே வந்து அஸ்வினை வந்து ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணிடுறாங்க. அதுக்கும் ரீசன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து மேஜர் ரீசனா சொல்றது பேட்டிங் ஆர்டர். நமக்கு பேட்டிங் டெப்த் வேணும், அப்போ ஜடேஜா வேணும், இல்ல வந்து உங்களுக்கு வாஷிங்டன் வேணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு அஸ்வினை நெக்லெக்ட் பண்றாங்க. ஸோ வந்து அஸ்வின் வந்து ஒரு பியோர் பவுலர் தான் சேனா கண்டிஷன்ஸ்ல. நாம் மற்றபடி சொல்ல சேனா கண்டிஷன்ஸ்ல அவர் அப்படிதான்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து வெளியே பெஞ்ச் பண்ற மாதிரி ரீசன் ஆகுது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல அவர் ஆடி இருக்கணும். அதாவது அதுக்கு முந்தின ஃபைனல்ஸ்ல ஆடினாரு. அந்த டைம் ஆக்சுவலா வந்து 4 பேசரோட போயிருக்கணும். பட் எப்போ உட்கார வைக்கணுமோ அப்போ உட்கார வைக்காம அவங்க அடுத்து 2023ல ஆக்சுவலா ஸ்பின் ஆச்சு. மேபி அப்போ அவர் விளையாண்டு இருந்தாருன்னா அவர் ஒரு இம்பாக்ட் கூட கொடுத்துருப்பாரு. பட் அப்போ வந்து வெளியே இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சில இது வந்து நம்ம கொஸ்டினபிளா இருந்துச்சு. அவரோட வெளியே உட்கார வைக்கிறதுக்கான ரீசன்ஸ் அது வந்து இருந்துச்சு. இப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்லேயே பர்த்லேயே விளையாடுறப்ப மேபி அஸ்வினே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இது தோணுது. ஸோ அந்த மாதிரி அந்த சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு மேபி அவரோட பேட்டிங் ஸ்கில்ல வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணல. ஏன்னா அவர் அவ்வளோ ப்ரூவ் பண்ணதில்லைன்றனால அதனால தான் மேபி அவங்க உட்கார வச்சிருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்கில் செட் எப்பயுமே வந்து அண்டர் வேல்யூ பண்ணதில்லை. டீமும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி அஸ் அ ஹோல் கிரிக்கெட் கம்யூனிட்டி யாருமே பண்ணதில்லை. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா கிரிக்கெட்டிங் பிரெயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அஸ்வின் வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டிங் பிரெயின். அவர் வந்து விட்டு போனதுக்கு அப்புறமும் எப்படியாச்சும் டீம் வந்து அவரை உள்ள இழுத்துக்கணும், கோச்சிங் ஆவோ இல்லை ஒரு மென்டாராவோ ஏதோ ஒரு சைட்ல அவர் வந்து டீமோட அஃபிலியேட் ஆகிட்டே இருக்கணும், டீம்ல எப்பவுமே அவர் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் அது இட்ஸ் அ லாங் கோ. அது வந்து ரெண்டு சைடும் நடக்கணும். இப்போ வந்து பிசிசியும் அதுக்கு வந்து ஓகே சொல்லணும். அட் த சேம் டைம் ஹி ஹஸ் ஸ்டில் கிரிக்கெட் அண்ட் வித் ஹிம். அதனால வந்து அவர் வந்து இன்னும் ஐபிஎல் ஆடுறாரு. மேபி ஐம் நாட் ஷூர். பெருசா இன்ஜூர் ஆன ஒரு பிளேயர் கிடையாது. ஹி ஹஸ் பீன் இன்ஜர்ட் மேபி. அண்ட் நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா டக்குன்னு அவருக்கு இன்ஜுரி ஹிஸ்ட்ரி மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சதில்ல. ஸோ ப்ராபப்ளி ஹில் பி அரௌண்ட் ஸ்டிக்கிங் அரௌண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 years வித் சிஎஸ்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் அந்த இடத்துல அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பண்ணிட்டு தென் ஹி கிவ்ஸ் கெட் ரிட்ஜ் ஆஃப் ஆல் கிரிக்கெட் எல்லாமே. நான் டிஎன்பிஎலும் விளாட்ல, ஐபிஎல் விளாட்ல, எல்லாமே சொல்றாருன்னா தென் வில் மேக் அ கால். அதுக்கப்புறம் வந்து தே கேன் மேக் அ கால் ஆஃப் டேக்கிங் இம் இன்டு தி கோச்சிங் சைட், மென்டார் சைடு மாதிரி. ஓகே, ஸோ கடைசி என்னன்னா அவர் இந்த விட்டு போற அந்த இடத்த யாரு நெக்ஸ்ட் நிரப்ப போறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கு. அண்ட் அவர் விட்டு போறதுனால இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவா மாறுது இப்போ அஸ்வின் விட்டு போற இடத்துல? டெஃபினட்டா இங்க அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறது வாஷிங்டன் தான். ஸோ வாஷிங்டனுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரும் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு அவர் இன்னும் அந்த அளவுக்கு வந்து இவரோட கேலிபரை வந்து ஈக்குவல் பண்ற அளவுக்கு வாஷிங்டன் பண்ணியிருக்காரான்னு தெரியல. மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்ல ஹி ஹஸ் பெர்ஃபார்ம் வெரி வெல். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு. அவர் வந்து பேட் பண்றாருன்றப்போ இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்க எங்க வேணாலும் இறக்குனாலும் ஹி கேன் மேக் டிஃபரன்ஸ்ன்றப்ப. ஆனா பவுலிங்ல வந்து இன்னுமே வந்து அஸ்வின் ஏர்லி டேஸ்ல கொடுத்த இம்பாக்ட் வந்து எனக்கு வந்து வாஷிங்டன் வந்து கொடுத்த மாதிரி தெரியல. ஹி ஹஸ் டன் இட், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. பட் அஸ்வினோட பிளேஸ் அவர் வந்து ரீஃபில் பண்ணிட்டாரா அப்படின்றப்போ வந்துட்டு இட் இஸ் அ கொஸ்டின். ஆனா வந்து இப்போ இந்தியன் டீமும் சரி மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நினைக்கிறது வந்து அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாஷிங்டன் தான். டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அவர் தான். அண்ட் இந்த வாய்டு வந்து இப்படி ஃபில் பண்ணலாம். பட் வந்து எப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நமக்கு வந்து டெஃபினட்டா தெரியும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விளையாடுறானா அஸ்வின் போட்டார்னா அந்த ஸ்பெல்ல விக்கெட் எடுக்க போறாரு. ஸோ அந்த ஷியோரிட்டி வராதுன்றது மட்டும்தான் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து இந்த விடிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது மேபி நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்க்குலாம் யோசிக்கும் போது வி வில் மிஸ் அஸ்வின் அந்த இடத்துல. அப்போ யார் கேப்டன் ஆக்காங்களோ, அப்போ எந்த டீம் இருக்கோ யார் இருந்தாலுமே அந்த அஸ்வினோட ஒரு காம்போ மிஸ் ஆகும். அண்ட் ஜடேஜா வில் மிஸ் ஹிம் மோர். ஸோ அதனால வந்து இந்த ஒரு இது இருக்கும் நிறைய. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் வரேன். நீங்க இப்போ கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க என்னன்னா டொமஸ்டிக்ல, அதாவது இந்தியாவில் நடக்கிற ஒரு கேம் அப்படின்னா ஒரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் நிக்கிறாரு அப்படின்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சது. கண்டிப்பா அஸ்வின் போட்ட விக்கெட் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஓவர்சீஸ்ல அஸ்வினோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? அஸ்வினோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்க ஓவர்சீஸ் சைடு பார்த்தோம்? ஓவர்சீஸ்ல ஆக்சுவலா அதுதான் நம்ம வந்து ஓவர்சீஸ்ல வந்துட்டு ஹி ஹஸ் நாட் டன் பிகர் ரோல்ஸ். அதனால தான் வந்து அதுவுமே ஒரு ப்ராப்பரான அதுவுமே அதுதான் நீங்க வந்து சொன்ன மாதிரி ஓவர்சீஸ்ல விளையாடும் போது ஏன் அஸ்வின் பெஞ்ச் ஆயிருக்காருன்னா அதுக்கு ரீசனும் அதுதான். அவர் வந்து மேபி ஒரு 2 wickets 3 wickets எடுத்திருப்பாரு. இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 wickets ஃபுல் 2 இன்னிங்ஸ் சேர்த்து மொத்தமா 5 wickets அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும்.
ஸோ இப்போ வரைக்குமே அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிற வரைக்குமே he has not got any 5 wicket haul in இன்னிங்ஸ் சேனா கண்ட்ரீஸ்ல. ஸோ அது வந்து அதுதான் அவர் எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபுட்ல போட்ட ஒரே ஒரு விஷயம். ஓகே. அண்ட் மேபி அது அவரும் திங்க் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஏன்னா ஃபாரின் டூர்ஸ் நம்ம கரெக்டா பாதிக்கு பாதி போறோம். இந்தியன் டூர்ஸ்ல மட்டும்தான் அஸ்வின் இருக்காரு. அப்ராட் போறப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியன் டூரா இருக்கட்டும், இங்கிலாந்து டூரா இருக்கட்டும். இங்கிலாந்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா போன இங்கிலாந்து டூர் நம்ம அவே சீரிஸ் போறப்ப அவர் வந்து எல்லா மேட்சும் வெளியே உட்காந்துருந்தாரு. எஸ். நீ என்ன வெளியே உட்காந்துருக்கன்ற மாதிரிலாம் மீன் போட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் சாயில பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. எனக்கு எந்த சீரிஸ் ஞாபகம் இல்லை. பட் அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாவே நம்ம இங்கிலாந்து போறோம். இங்கிலாந்துல 4 மேட்ச் விளையாடுறோம். 4 மேட்சுமே வந்துட்டு அவர் வந்து விளையாடவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரீசன். ஏன்னா வந்து அவர் எடுத்துட்டா நான் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வரது வந்து அவர் பவுலிங்ல இம்பாக்ட் கொடுக்காதனால தான். இப்போ நீங்க லியான் அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆஸ்திரேலியா லியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 1-2 ஸ்பெல்னாலும் ஒரு 2 விக்கெட் ஒரு மெயினான விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனலாவே அவங்க எடுத்துட்டு வராங்க. ஆனா இங்கே நமக்கு வந்து அதுக்கான சான்சஸ் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் சான்சஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு லியான் தாண்டி ஹெட்டே வந்து ஒரு பயங்கரமா பவுலிங் போடுறாரு. ஹெட் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா ஹெட் இருக்காரு எங்களுக்கு எதுக்கு லியான்னு அவங்க தூக்குற கூட சான்சஸ் இருக்கு. அந்த குஷன் தான் இந்தியாவுக்கு இருந்திருக்கு. ஜடேஜா மட்டுமே போதுமே, எனக்கு ஜடேஜா ஒரு ஆள் ஸ்பின்னருக்கு போதும். மேபி அவர் விக்கெட் எடுக்கல, பட் பேட்டிங்ல ஹெல்ப் பண்ணுவாரு, நான் அஸ்வினை வெளியே உட்கார வச்சிடுறேன் அப்படின்ற ஒரு சான்சஸ் வந்ததுக்கு ரீசன் வந்து அவரோட ஸ்பெல் வந்து இட் வாஸ் நாட் எஃபிஷியன்ட். அதாவது வந்து இங்க இருக்கிற எஃபிஷியன்சி அங்க இல்லைன்ற ஒரு 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 பாயிண்ட் அது இருக்குது. அதனாலதான் வந்து மேபி அது அவர் பண்ணல. அது அந்த ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண அவர் கெரியர்ல ஒரு பேக் ஃபுட், வேற எதுவும் மிஸ்டேக்ஸ் மாதிரி. ஓகே ரைட். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் சரவணன். ஆக்சுவலாக என்னன்னா அஸ்வின் வந்து இப்போ நெக்ஸ்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்றதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாவே இருக்குது. ஸோ நீங்களுமே என்னன்னா ரொம்ப என்ன சொல்றது, இப்போதைக்கு நம்ம கண்டு தெரியுற ஒரு ஆள் வந்து வாஷிங்டன் சுந்தர். பட் ஆனால் எப்படி நெக்ஸ்ட் யாரெல்லாம் முளைச்சு வராங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரவணன். தேங்க்யூ. தேங்க்யூ. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.